இசைஞானி இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று இல்லை, நாளை இல்லை, நீ எப்பவுமே ராஜா, இளையராஜா அல்ல, அவர் இணையற்ற ராஜா என புகழாரம் சூட்டிய முதல்வர் இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். திரைப்படங்கள், 8000க்கும் மேற்பட்ட பாடல்கள், 5 தேசிய விருதுகள், தனி இசை ஆல்பம் என தமிழ் திரையுலகில் 50 ஆண்டு காலம் கடந்தும் 90s கிட்ஸ் தொடங்கி 2K கிட்ஸ் மட்டுமல்ல, இனிவரும் 3K கிட்ஸ் உதடுகளையும் தனது திரையிசை பாடல்களால் முணுமுணுக்க வைக்கும் இசை ஞானி இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழாவின் இன்னிசை தொகுப்புகள் தான் இவை. சிம்பொனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜா பொன்விழா ஆண்டு 50 என்ற தலைப்பில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்க தமிழ் திரையுலகின் இரு பெரும் துருவங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கலைஞானி கமல்ஹாசன் MP ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அடையாளம் இசைஞானியும் அவரது பாடல்களும் என்று கூறினார். லண்டனில் இளையராஜா அரங்கேற்றிய சிம்பொனியை நம்மால் கேட்டு ரசிக்க முடியவில்லை என்ற வருத்தம் தமக்கு இருந்ததாகவும், முதலமைச்சரின் முயற்சியால் இன்றைக்கு அந்த ஆசை நம் அனைவருக்கும் நிறைவேறி இருப்பதாகவும் தெரிவித்தார். மருத்துவர்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பெனியன். சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை, அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படிதான் அளப்போம். ஆனால் இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளவு தூரம்னா 25 இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்திலையும், எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையா இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். லண்டன்ல அரங்கேற்றப்பட்ட இசைஞானியுடைய சிம்பனியை நேரில் கேட்டு ரசிக்க முடியலன்னு உங்கள பல பேருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும். அதே வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது. அந்த ஏக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் செஞ்சு காட்டியிருக்கு. முதலமைச்சருக்கு பெயர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜாவுக்கும் தமக்கும் பட்டம் சூட்டியதாக குறிப்பிட்ட கலைஞானி கமல்ஹாசன் தான் எழுதி எடுத்து வந்த வாழ்த்து பாடலை பாடி இளையராஜாவை மெய்மறக்க வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பெயர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள். உனை இந்த உலகுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வாழ், இசையே வாழ், தமிழே அதிசய மனிதர்களை இதிகாசங்களிலும் புராணங்களில் படித்திருப்பதாகவும், ஆனால் தாம் கண்ணால் பார்த்த அதிசய மனிதர் இளையராஜாதான் என்று வாழ்த்திய நடிகர் ரஜினிகாந்த் நம் உலகம் வேறு, ராஜாவின் உலகம் வேறு என கூறினார். அதிசய மனிதர்களை நான் புராணத்தில் படிச்சிருக்கேன், இதிகாசத்தில் படிச்சிருக்கேன். ஆனால் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நாடி, நரம்பு, ரத்தம், உயிர் ராஜா என்றும் அவருடனான நட்பு தமக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம் என்றும்
இப்ப கூட அவருடைய பாடல்களை சினிமாவில் போட்டால் சூப்பர் ஹிட் ஆவதாக கூறினார். உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பில் அவருடைய இசை, அவருடைய பேர் ஊறி போயிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலும் எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள். ஒரு 70s 80s 90s அவர் போட்ட பெட்டுகள், ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் ஒரு 2-3 பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். இப்போ கூலியில் கூட 2 பாட்டு நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். தமிழ் திரையுலகில் பொன்விழா கண்டுள்ள இசைஞானி இளையராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா என குறிப்பிட்டு தமது பேச்சை தொடங்கிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் உண்மையும் உழைப்பும் இருந்தால் எத்தகைய உயரத்தையும் அடையலாம் என்பதற்கு இளையராஜா சான்று என கூறினார். ராஜாதி ராஜன் இந்த ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா. இசை என்னும் தேனை உலகத்துக்கே தரும் இந்த தேனீக்காரரை பாராட்ட புகழ நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம். நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர். இளையராஜா இணையற்ற ராஜா என்று புகழாரம் சூட்டிய முதல்வர் இவரது இசை நம்மை தாளாட்டுகிறது, வலிகளை ஆற்றுகிறது என கூறினார். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் அகநானூறும் புறநானூறும் எல்லாருக்கும் மனப்பாடமாகி இருக்கும் என்றவர் சங்க இலக்கியங்களுக்கு இசையமைத்து பாடல்களாக வெளியிட வேண்டும் என இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றிணையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் 18 பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடமாகியிருக்கும் என்று எழுதியிருந்தார். இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பெயரில் தமிழக அரசு சார்பில் விருது வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தமிழக மக்கள் சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார். இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு மட்டுமல்ல, ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன். நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இவ்விழாவில் ஏற்புரை வழங்கிய இளையராஜா இசை உலக வரலாற்றிலேயே ஒரு இசையமைப்பாளருக்கு பாராட்டு விழா நடத்தியது தமிழ்நாடு அரசுதான் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். முன்னாள் முதல்வர் கலைஞர் தம் மீது வைத்திருந்த அதே அன்பை அவரின் மகன் ஸ்டாலினும் வைத்திருப்பதாகவும் அதற்கு இசைதான் காரணம் என்றவர் தமக்கு இசைஞானி பட்டம் கொடுத்தது கருணாநிதிதான் என்று கூறினார். காரைக்குடியில் நடந்த பாராட்டு விழாவில் எனக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது. கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமை ஏற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தை. நான் அவரை அறிந்த வரையில் அவர் எழுதிய புத்தகத்தையும் படித்து கொண்டு வந்தேன். அவருக்கு
இந்த மேடையிலே ஒரு பட்டத்தை வழங்க இருக்கிறேன், இசை ஞானி என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று சொன்னார். அவர் பாராட்டு விழா, அதே பாராட்டு விழா கலைஞருடைய தவ புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள், எனக்கு நடத்துகிறார்கள். அது அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். முன்னதாக லண்டனில் அரங்கேற்றப்பட்ட இளையராஜாவின் சிம்பனி இசை நிகழ்ச்சியும் முதல்வரின் விருப்ப பாடல்களின் இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றன. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜகத்காரணினி பரிபூரணினி, ஜகத்காரணினி பரிபூரணினி, ஜகத்காரணினி பரிபூரணினி, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜனனி 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 ஜனனி